அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு குட்டியாக ஒரு மினி vlog பார்த்துடலாமா? நான், என்னோடய கசின், அதுக்கப்புறமா என்னோடய சித்தி, என்னோடய அம்மா, நாங்கள் 4 பேர் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் நாங்கள் ஒரே ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம். ஸோ ஆனால் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் அவுட்டர். இந்த இடம்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடு வந்திருக்கு. ஃபஸ்ட்லாம் சுத்தமாக யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்கூல் டேஸ்லலாம். அதுக்கப்புறமா நாங்கள் போகிற வழியில எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க முருங்கைக்காய் இருக்குது, கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு மேலே போயிட்டு அவங்க சொரடு கொடுத்தாங்க இழுத்து பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நானும் பிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வர சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வேற எங்கேயாச்சும் விழுந்துட போகிறோமா, ஃபோனை பிடிச்சிக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு நிற்கிற அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. நல்லா காற்று, ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த இடம். அந்த மாடியில் நின்று அந்த ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்காக. இந்த பூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைப்பூ. இது சாப்பிட்டோன்னா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு எங்கள் சித்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பிச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அங்கே பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இருந்துச்சு. நிறைய சப்போட்டா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இன்னும் லாஸ்ட்டில் போனோம். அங்கே போனால் செம்ம காற்று. இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. இதில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் தேன் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எப்படியோ ரீச் ஆயாச்சு. அவங்க வீட்டுக்கு போனதே நான் அவனோட பையனை பார்க்குறதுக்கு தான். கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட் என்னை பார்த்துட்டு கேட்பா, என் பையனை பார்க்க தான் வந்தியா அப்படின்னு. போயிட்டான், பையனை பார்த்துட்டு இருந்தான். அவன் கொஞ்ச நேரம் வரைக்கும் ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருந்தான். போனான், எங்களை பார்த்தோன்னே ஓடி போய் மறைஞ்சிட்டான். போய் டோர் பின்னாடிலாம் ரூமில் போய் மறைஞ்சி நின்றுட்டு இருந்தான். வரவே இல்லை கொஞ்ச நேரம் வரைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டான். இப்போயும் எதுக்கு சிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீடியோ எடுக்கிறாங்களாம், அதனால நின்று சிரிச்சிட்டு இருந்தான். நல்லா க்யூட்டாக. கீழே நிற்கிற இந்த தங்கச்சியும் இவனுமே 1 டே டிஃப்ரென்ஸ் தான். அவன் ஒரு நாள் பெரிய பையன், இவன் ஒரு நாள் சின்ன பொண்ணு. என் தங்கச்சி எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் அவனோட டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தா, இது ஏன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இதை வச்சு மிரட்டினோடனே ஓடுறா, பஸ்ஸு வேறு எடுத்துகிட்டு ஓடுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு ஆப்போசிட்டில் தான் ட்ராக் இருக்கும், அங்கே ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. அதையும் சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்டோட பையனும் சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.